எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கழுதை கேட்டா குட்டிச்சுவர், மனுஷன் கேட்டா மாடு மாதிரி உழைக்கணும்னு. ஆனா நிஜமாவே மாடு மாதிரி முட்டி மோதி உழைச்சாதான் பணம் சேருமா? அப்படின்னா உலகத்துல இருக்கிற மூட்டை தூக்குறவங்க தான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கணும். ஆனா ஏன் அப்படி இல்ல? கடினமா உழைக்காத, புத்திசாலித்தனமா உழைன்னு புத்தர் அன்னைக்கே சில ரகசியங்களை சொல்லியிருக்காரு. பணம் உங்ககிட்ட மலை போல குவியணும்னா நீங்க செய்ய வேண்டிய அந்த முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன? புத்தரின் போதனைகள்ல மறைஞ்சிருக்கிற அந்த பொருளாதார ரகசியங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடினமா உழைச்சாதான் காசு வரும் அப்படின்ற பழைய பார்வைய மாத்தணும். புத்தர் என்னைக்குமே சோம்பேறி ஆயிருன்னு சொல்லல. ஆனா மாடு மாதிரி உழைக்காம மனச தெளிவா வச்சுக்கிட்டு எப்படி ஒரு வளமான வாழ்க்கைய வாழலாம்னு சொல்லியிருக்காரு. இதோ அந்த முக்கியமான ரகசியங்கள். 1. சரியான வாழ்வாதாரம். அதாவது நம்ம ஊர்ல ஒரு பேச்சு உண்டு, பணம் வந்தா போதும், அது எந்த வழியில வந்தா என்னன்னு. ஆனா புத்தர் அங்கதான் ஒரு பெரிய செக் வைக்கிறாரு. தப்பான வழியில வர்ற பணம் ஓட்டப்பானையில ஊத்துற தண்ணி மாதிரி நிக்கவே நிக்காது. அவர் எதை சரியான வாழ்வாதாரம்னு சொல்றாருன்னா, மத்தவங்களுக்கு தீங்கு தராத வேலை. உங்க தொழிலோ இல்ல நீங்க செய்யற வேலையோ இன்னொரு உயிருக்கோ மனுஷனுக்கோ வலியையோ இல்ல நஷ்டத்தையோ தரக்கூடாது. உதாரணத்துக்கு ஏமாத்தி விக்கிறது, கலப்படம் செய்யறது, இல்ல மத்தவங்களோட பயத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது. இதெல்லாம் தப்பான வாழ்வாதாரம். இதுல வர்ற பணம் உங்க நிம்மதியை கெடுத்துரும். நேர்மையும் நம்பிக்கையும். நீங்க ஒரு பொருளை விக்கிறீங்கன்னா அதுல நேர்மை இருக்கணும். வாங்குறவங்க உங்களை நம்பி பணத்தை கொடுக்கறாங்க. அந்த நம்பிக்கைய நீங்க காப்பாத்துனா அந்த ஒரு கஸ்டமர் 10 பேரை உங்ககிட்ட கூட்டிட்டு வருவாங்க. விளம்பரம் பண்ணி வர்ற கூட்டத்தை விட நம்பிக்கை மூலமா வர்ற கூட்டம் தான் உங்ககிட்ட நிரந்தரமா இருக்கும். அதுதான் செல்வத்தை மலை போல குவிக்கும். வேலைய ரசிச்சு செய்யறது. ஐயோ இன்னைக்கு ஆபீஸ் போகணுமே, மறுபடியும் இந்த வேலையை செய்யணுமேன்னு சலிச்சுக்கிட்டே செஞ்சா அங்க சரியான வாழ்வாதாரம் இருக்காது. ஏன்னா உங்க மனசு அங்க இல்ல. மனசு இல்லாத இடத்துல மகாலட்சுமி தங்க மாட்டாங்க. நீங்க செய்யற வேலைய ஒரு கலையா நினைச்சு ரசிச்சு செஞ்சா உங்களுக்கு உழைப்பு உங்களுக்கு பாரமா தெரியாது. அப்போ உங்களோட தரம் அதிகமாகும், தானாவே வருமானமும் கூடும். திறமைய வளர்த்துக்கிறது. சும்மா உட்கார்ந்துட்டு புத்தர் சொன்னாரு பணம் வரும்னு நினைச்சா வராது. உங்ககிட்ட இருக்கிற திறமைய மத்தவங்களுக்கு பயனுள்ளதா மாத்துறதுதான் சரியான வாழ்வாதாரம். நீங்க மத்தவங்க வாழ்க்கையில ஒரு மதிப்பை சேர்த்தீங்கன்னா அந்த உலகம் உங்களுக்கு பணத்தை திருப்பி தரும். உங்க தூக்கத்தை கெடுக்காத, உங்க மனசாட்சிய உறுத்தாத, 4 பேருக்கு நல்லது செய்யற எந்த ஒரு வேலையும் சரியான வாழ்வாதாரம் தான். அந்த வழியில வர்ற பணம் உங்ககிட்ட தங்கும், உங்களை வளர்க்கும். புத்தர் சொன்ன சரியான வாழ்வாதாரம் கருத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான குட்டி கதை இருக்கு. அதையும் பார்க்கலாமா? ஒரு ஊர்ல 2 வியாபாரிகள் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு நேர்மையாளன், இன்னொருத்தர் பேரு தந்திரக்காரன். 2 பேருமே நறுமண பொருட்களை விக்கிறவங்க தான். ஒரு நாள் ஒரு வயசான பாட்டி ஒரு பழைய கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து, தம்பி இந்த கிண்ணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. முதல்ல அந்த தந்திரக்காரன் அந்த கிண்ணத்தை வாங்கி பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அது மேல அழுக்கு படிஞ்சிருந்தாலும் அது சுத்தமான தங்க கிண்ணம். ஆனா அவன் பேராசை பிடிச்சவன் இல்லையா, இதை இப்பவே தங்கம்னு சொன்னா அந்த பாட்டி நிறைய பொருள் கேட்பாங்களேன்னு நினைச்சு, போங்க பாட்டி இது ஒரு துருப்பிடிச்ச இரும்பு கிண்ணம், இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு கூட கிடைக்காதுன்னு சொல்லி அவங்கள விரட்டி அடிச்சான். அந்த பாட்டி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சரி ஏதோ போகுதுன்னு சொல்லி அந்த கிண்ணத்தை மலிவா வாங்கிடலாம்னு பிளான் போட்டான். அடுத்து அந்த பாட்டி நம்ம நேர்மையாளன் கிட்ட போனாங்க. அவன் அந்த கிண்ணத்தை வாங்கி தொடச்சு பார்த்தான். பாட்டி இது சாதாரண கிண்ணம் இல்ல, இது சுத்தமான தங்க கிண்ணம். என்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் கொடுத்தாலும் இதோட விலைக்கு ஈடாகாது. இது எடுத்துட்டு போய் பெரிய கடையில வித்துடுங்கன்னு உண்மைய சொன்னான். அந்த பாட்டிக்கே ஆச்சரியம். தம்பி அந்த தந்திரக்காரன் இது குப்பைன்னு சொன்னான், ஆனா நீ உண்மைய பேசிட்ட. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, உன் நேர்மைதான் முக்கியம். இந்த கிண்ணத்தை நீயே வச்சுக்கோ, உங்ககிட்ட இருக்கிற பொருளை மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த தந்திரக்காரன் என்ன பண்ணான்னு யோசிச்சு பாருங்க. தப்பான வழியில மலை போல பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு வந்த வாய்ப்பையும் கோட்டை விட்டுட்டு நிம்மதி இல்லாம புலம்பிட்டு இருந்தான். ஆனா நேர்மையா இருந்த அந்த வியாபாரிக்கு தேடி போகாமலே செல்வம் தேடி வந்துச்சு. புத்தர் இதத்தான் சொல்றாரு, ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் உங்களை ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுத்தும். ஆனா நேர்மையான வழியில வர்ற செல்வம் உங்களை காலம் முழுக்க ஒரு மகாராஜாவா வாழ வைக்கும். 2. ஆசைய விடுறதுனா என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆசையை விட்டா அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு டீ குடிக்க கூட ஆசைப்படக்கூடாதான்னு. ஆனா புத்தர் சொன்னது அது கிடையாது. அவர் சொல்ற ரகசியம் இதுதான். தேவை வெர்சஸ் பேராசை. உங்களுக்கு ஒரு கார் தேவைப்படலாம், அது தப்பில்ல. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் காரை விட ஏன் கார் பெருசா இருக்கணும், அவன் முன்னாடி கெத்தா காட்டணும்னு நினைக்கிறீங்க பாருங்க,
அதுதான் பேராசை. இந்த மாதிரி மத்தவங்களுக்காக வாங்குற பொருள் உங்களுக்கு நிம்மதியை தராது, கடனை தான் தரும். பொருள் மீது பற்று, அட்டாச்மெண்ட். பணம் உங்க பையில இருக்கலாம், ஆனா அது உங்க மண்டைக்குள்ள, அதாவது மனசுக்குள்ள போயிடக்கூடாது. பணம் வந்தா சந்தோஷப்படுறோம், ஆனா அது போயிடுச்சுன்னா அப்படியே உடைஞ்சு போயிடுறோம். இது வந்தாலும் சரி போனாலும் சரி, என் உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஆசையை ஜெயிக்கிறீங்க. எதிர்பார்ப்பில்லாத உழைப்பு. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கே எனக்கு 1 கோடி லாபம் வரணும்னு அந்த ரிசல்ட் மேலேயே ஆசைப்பட்டுட்டு இருந்தா உங்களால வேலையில கவனம் செலுத்த முடியாது. அந்த ஆசை ஒரு பதட்டத்தை உருவாக்கும். அந்த பதட்டத்துல தப்பான முடிவெடுப்பீங்க. ஆசையை விட்டுட்டு வேலையை சரியா செஞ்சா பணம் தானா உங்க பின்னாடி வரும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் நன்றியோட இருக்கேன்னு நீங்க நினைக்கும் போது உங்க மனசு அமைதியாகும். அமைதியான மனசுல தான் புது புது ஐடியாக்கள் தோணும். அந்த ஐடியாக்கள் தான் உங்களை ஒரு பெரிய பணக்காரரா மாத்தும். ஆசைய விடுறதுன்னா பிச்சைக்காரனா போறதில்ல, மனசளவுல ஒரு சக்கரவர்த்தியா மாறுறது. எப்போ எதையும் இலக்க நீங்க பயப்படலையோ அப்போ இந்த உலகமே உங்க காலு கதையில இருக்கும். புத்தர் சொன்ன ஒரு அழகான குட்டி கதை இருக்கு, அதையும் இப்ப பாக்கலாம். ஒரு முறை புத்தர் தன் சீடர்களோட காடு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சீடர் கேட்டாரு, புத்தரே, ஆசையை விடுங்கன்னு சொல்றீங்களே, ஆசை இல்லாம ஒரு மனுஷன் எப்படி முன்னேற முடியும்? ஆசைதானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. புத்தர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லாம கீழே குனிஞ்சு ஒரு கைப்பிடி நிறைய மணலை அள்ளுனாரு. அள்ளிட்டு அந்த சீடர்கிட்ட சொன்னாரு, இந்த மணலை உன்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு இறுக்கமா பிடிக்க முடியுமோ அவ்வளவு இறுக்கமா பிடிச்சுக்கோ அப்படின்னாரு. அந்த சீடரும் அப்படியே அமுக்கி பிடிச்சாரு. ஆனா என்னாச்சு தெரியுமா? அவர் எவ்வளவு இறுக்கமா பிடிச்சாரோ அவ்வளவு வேகமா அந்த மணல் விரல்களுக்கு இடையில சிந்தி போச்சு. கடைசியில அவர் கைய திறந்து பார்த்தப்போ வெறும் 4-5 மணல் துகள் தான் மிஞ்சி இருந்தது. இப்போ புத்தர் சொன்னாரு, இப்போ அதே மணலை மெதுவா உள்ளங்கையில தாராளமா வச்சுக்கோ அப்படின்னாரு. சீடரும் அப்படியே செஞ்சாரு. இப்ப மணல் சிந்தல, ஒரு கைப்பிடி மணலும் அப்படியே அவர் கையில இருந்துச்சு. புத்தர் மெதுவா சொன்னாரு, பணமும் புகழும் வாழ்க்கையும் இந்த மணல் மாதிரி தான். இது எனக்கு வேணும், இது என் கைவிட்டு போகவே கூடாதுன்னு நீங்க எப்ப பயத்தோடவும் பேராசையோடவும் இறுக்கமா பிடிக்கிறீங்களோ அப்போ அது உங்க கைவிட்டு நழுவி போகும். அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது, பதட்டத்தை தான் கொடுக்கும். ஆனா இது வந்தாலும் சரி போனாலும் சரி, என் உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஆசைய ஜெயிக்கிறீங்க. 3வது, விழிப்புணர்வுடன் இருத்தல், மைண்ட்ஃபுல்னஸ். நிறைய பேர் சொல்வாங்க, நான் 10 மணி நேரம் உழைக்கிறேன், 15 மணி நேரம் உழைக்கிறேன், ஆனா காசு வரமாட்டேங்குதுன்னு. இங்கதான் புத்தர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. நீங்க எவ்வளவு நேரம் உழைக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு கவனமா, அதாவது ஃபோக்கஸா உழைக்கிறீங்கிறது தான் முக்கியம். நம்மள பல பேர் வேலை செய்யும் போது கை மட்டும்தான் அங்க இருக்கும், ஆனா மனசு நேத்து நடந்த சண்டை பத்தியோ இல்ல நாளைக்கு என்ன நடக்குங்கிற கவலையிலயோ இருக்கும். இதனால வேலையில தப்பு நடக்கும், தரம் குறையும், லாபமும் வராது. புத்தர் சொல்றது என்னன்னா, சாப்பிடும்போது சாப்பாட்டுல மட்டும் கவனம் இருக்கட்டும், நடக்கும்போது நடக்கிறதுல மட்டும் கவனம் இருக்கட்டும், வேலை செய்யும் போது அந்த வேலையில மட்டும் உயிர் இருக்கட்டும். இப்படி எப்போ நீங்க முழு கவனத்தோட ஒரு வேலையை செய்றீங்களோ அப்போ அந்த வேலையோட தரம் வேற லெவல்ல இருக்கும். அங்க செல்வம் தானா குவியும். அந்த ரகசிய கதை, டீ மாஸ்டரும் வீரனும். ஒரு ஊர்ல ஒருத்தர் டீ போடுறதையே ஒரு தவமா செஞ்சுட்டு இருந்தாரு, ஜென் டீ மாஸ்டர். அவரோட டீ அவ்வளவு ருசியா இருக்கும். ஏன்னா அவர் ஒவ்வொரு துளி தண்ணியையும் ஒவ்வொரு தேயிலையையும் அவ்வளவு விழிப்புணர்வோட கையாளுவாரு. ஒரு நாள் ஒரு முரட்டு வீரன் அங்க வந்தான். அவனுக்கு ஏதோ ஒரு கோபம். அந்த டீ மாஸ்டரை சண்டைக்கு இழுத்தான். உன்னை இப்போ என் வாளால வெட்டி சாய்க்க போறேன்னு மிரட்டுனான். அந்த மாஸ்டர் ஒரு நிமிஷம் கூட பதறல. அவர் சொன்னாரு, சரி தம்பி, ஆனா நான் இந்த டீயை இப்போ போட்டு முடிச்சாகணும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருன்னாரு. அந்த வீரன் ஆச்சரியமா பார்த்தான். சாக போறோம்னு தெரிஞ்சும் அவர் அவ்வளவு அமைதியா கைகள் நடுங்காம டீ தூளை அளந்து போடுறாரு, தண்ணிய ஊத்துறாரு. ஒவ்வொரு அசைவும் அவ்வளவு அழகா கவனமாயிருக்கு. அவர் முகத்துல ஒரு பயம் இல்ல, பதற்றம் இல்ல. அந்த டீய போட்டு முடிச்சிட்டு, இப்போ உன் வேலைய ஆரம்பிக்கலாம், நான் அமைதியா அந்த வீரனை பார்த்து சிரிச்சாரு. அந்த வீரன் அப்படியே அந்த மாஸ்டர் கால்ல விழுந்துட்டான். இவ்வளவு கவனத்தோட பயம் இல்லாம ஒரு வேலையை செய்யற உங்களை வெல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுதான் அந்த ரகசியம். உங்க எதிரியான வறுமையோ இல்ல தோல்வியோ உங்களை வந்து மிரட்டும் போது நீங்க பதறாம உங்க வேலையில முழு கவனத்தை வச்சீங்கன்னா அந்த தோல்வி தானாவே பயந்து ஓடி போயிடும். மனசு அலைபாயிற இடத்துல நஷ்டம் வரும், மனசு ஒரு புள்ளியில நிக்கிற இடத்துல லாபம் மலை போல வரும். 4வது, சேமிப்பும் செலவும், மணி மேனேஜ்மெண்ட். நம்மள நிறைய பேரோட புலம்பல் என்னன்னா, கைக்கு வருது ஆனா பையில நிக்க மாட்டேங்குது அப்படின்றதுதான்.
சம்பளம் வாங்கின 3வது நாளே பணம் எங்க போச்சுன்னு தேடுவோம். இங்கதான் புத்தர் ஒரு தெளிவான கணக்கு சொல்றாரு. அவரு வருமானத்தை 4 பங்கா பிரிக்க சொன்னாருன்னு பார்த்தோம் இல்லையா? அதை ஏன் அப்படி பிரிச்சாருன்னு இப்ப பாப்போம். அவசிய செலவு, த நீட். உங்களோட 1 பங்கு வருமானம் மட்டும்தான் உங்க தேவைகளுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, வர எல்லா பணத்தையும் ஆடம்பரத்துக்கும் மத்தவங்க முன்னாடி கெத்தா காட்டிக்கிறதுக்கும் செலவு பண்ணிடுறோம். ஆனா தேவைக்கு மட்டும் செலவு பண்றவன் என்னைக்குமே யார்கிட்டயும் போய் நிக்க மாட்டான் அப்படின்றதுதான் புரோட்டா. முதலீடு, த growth. புத்தர் சொன்னதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதுதான். 2 பங்கு பணத்தை உங்க தொழில்ல போட சொல்றாரு. அதாவது 50% வருமானத்தை நீங்க முதலீடு செய்யணும். ஏன்னா நீங்க மட்டும் உழைச்சா ஓரளவுக்கு தான் பணம் வரும். ஆனா உங்க பணம் உழைக்க ஆரம்பிச்சா அது பெருக்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் பணம் மலை போல குவிய உண்மையான வழி. தற்காப்பு, தி ஷீல்ட். இன்னொரு பங்க சேமிக்க சொல்றாரு. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு கடல் மாதிரி. எப்ப அலை வரும் எப்ப புயல் வரும்னு தெரியாது. அந்த நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற சேமிப்பு தான் உங்களை காப்பாத்துற படகா இருக்கும். கடன் வாங்காம வாழ்றதே ஒரு பெரிய செல்வம் தான். சமூக பங்களிப்பு, தி சோல். ஏன் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை மத்தவங்களுக்கு தரணும்னு தோணலாம். ஆனா ஒரு குளம் நல்லா இருக்கணும்னா அதுல தண்ணி வந்துகிட்டும் இருக்கணும், போய்கிட்டும் இருக்கணும். தேங்கி நிக்கிற தண்ணி குட்டையாயிடும். நீங்க கொடுக்கும்போதுதான் உங்க மனசு வளமான நிலைக்கு, அதாவது அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு மாறும். அந்த மனநிலை தான் இன்னும் அதிகமான செல்வத்தை உங்களை நோக்கி இழுக்கும். இப்போ ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவருக்கு சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் புத்தர் அந்த ஊருக்கு வந்தப்போ அந்த விவசாயி தன்னோட ஒருவேளை சாப்பாட்டுக்கு வச்சிருந்த ஒரு பிடி அரிசிய அவருக்கு தானமா கொடுத்தாரு. அத பார்த்த மத்தவங்க சிரிச்சாங்க. ஏற்கனவே கஞ்சிக்கு வழி இல்ல, இதுல தானம் வேறையா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அப்போ புத்தர் சொன்னாரு, ஒரு மரத்தோட பழத்தை நீங்க முழுசா சாப்பிட்டுட்டா அடுத்த வருஷம் நீங்க பசியில தான் இருப்பீங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு விதையை எடுத்து மண்ணுல போட்டீங்கன்னா அது பல காலத்துக்கு உங்களுக்கு பழங்களை தரும். அந்த விவசாயி செஞ்சது அதுதான். அவர் கொடுத்த அந்த ஒரு பிடி அரிசி அப்படிங்கிறது ஒரு விதை. கொஞ்ச காலத்திலேயே அந்த விவசாயியோட நிலைமை மாற ஆரம்பிச்சுது. ஏன்னா அவருக்கு பகிர்ந்து கொடுக்கிற குணம் வந்த உடனே அவரோட உழைப்புல ஒரு தெளிவும் நேர்மையும் வந்துச்சு. மக்கள் அவரை நம்பி உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவரோட சேமிப்பும் முதலீடும் அவர் அந்த ஊர்லயே பெரிய செல்வந்தரா மாத்துச்சு. முக்கியமான பாயிண்ட், பணம் சம்பாதிக்கிறது திறமை. ஆனா அந்த பணத்தை மேனேஜ் செய்யறது ஒரு ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இருக்கிறவங்க கிட்டதான் செல்வம் மலை போல தங்கும். 5வது மற்றும் கடைசி ரகசியம். நிறைய பேரு நினைப்பாங்க, எங்கிட்டயே கம்மியா தான் இருக்கு, இதுல நான் எப்படி மத்தவங்களுக்கு தர முடியும் அப்படின்னு. ஆனா புத்தர் சொல்ற ரகசியம் என்னன்னா, உங்க மனசு எப்போ இல்ல பத்தாது அப்படின்னு நினைக்குதோ அப்ப நீங்க ஏழ்மையில இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ என்கிட்ட இருக்கு நான் கொடுக்கறேன்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க மனசளவுல ஒரு சக்கரவர்த்தியா மாறிடுறீங்க. இந்த வளமான மனநிலை தான் இன்னும் அதிகமான செல்வத்தை உங்களை நோக்கி கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மத்தவங்க வாழ்க்கையை உயர்த்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கை தானா உயரும். இது ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். இதோ இன்னும் கொஞ்சம் புரியும்படி ஒரு குட்டி கதையோட சொல்லவா? ஒரு கந்தல் துணியும் தங்க மாளிகையும். ஒரு ஊர்ல ஒரு ஏழை தம்பதி இருந்தாங்க. அவங்க கிட்ட உடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி கூட கிடையாது. ஆனா அந்த வழியா போன ஒரு புத்த துறவிக்கு ஏதோ ஒன்னு கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. கடைசியில அந்த ஏழை பெண் தான் மறைத்து வச்சிருந்த ஒரு கந்தல் துணிய அந்த துறவி கிட்ட மனதார கொடுத்தாங்க. என்கிட்ட இதுதான் இருக்கு, ஏத்துக்கோங்கன்னு கண்ணீரோட சொன்னாங்க. பக்கத்துல இருந்த ஒரு பணக்காரர் இத பார்த்து சிரிச்சாரு. இவ்வளவு அழுக்கான துணியை எதுக்கு தரீங்கன்னு கிண்டல் பண்ணாரு. ஆனா புத்தர் சொன்னாரு, இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத தானம் இதுதான். ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற மொத்தத்தையுமே மொத்தவங்களுக்காக கொடுத்துட்டாங்க. இவங்க மனசு இப்போ ஒரு தங்க மாளிகையை விட பெருசாயிடுச்சு. கொஞ்ச நாள்லயே அந்த தம்பதியோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துச்சு. அவங்களோட அந்த கொடுக்கிற குணம் அவங்களுக்கு புது புது வாய்ப்புகளை தேடி தந்துச்சு. மக்கள் அவங்கள நம்பி நிறைய பொறுப்புகளை கொடுத்தாங்க. சீக்கிரமே அவங்க அந்த ஊர்லயே பெரிய செல்வந்தர்களா மாறினாங்க. இந்த கதையோட மெசேஜ் இதுதான். பணம் மலை போல குவியணும்னா நீங்க ஒரு தேங்குற குட்டையா இருக்கக்கூடாது, ஓடுற நதியா இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பகிர்ந்து கொடுக்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு புது தண்ணீர், அதாவது புது வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். தானம் பண்றதுனால உங்க பேங்க் பேலன்ஸ் குறையாது, மாறா உங்க மதிப்பு கூடும். மதிப்பு கூடுற இடத்துல தான் செல்வம் வந்து சேரும்.
கடைசியா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, புத்தர் சொன்னபடி செல்வம் அப்படிங்கிறது வெறும் பேங்க் பேலன்ஸ் மட்டும் கிடையாது. உங்க மனசோட அமைதியும் நீங்க மத்தவங்களுக்கு செய்யற உதவிதான் உண்மையான சொத்து. நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா பணம் உங்களை விட்டு விலகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா எப்போ நீங்க ஒரு தெளிவான மனசோட சரியான வழியில வேலையை ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பணம் தானா உங்க பின்னாடி வரும். இந்த புத்தரோட வழிய உங்க வாழ்க்கையிலையும் முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.